வணக்கம். இந்த சாப்டரில் நம்ம கிரேவில் அசம்பிளி மாடியூல் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அசம்பிளோட இன்ட்ரோடக்ஷன், அது மட்டும் இல்லாமல் அசம்பிளோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அசம்பிளி அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம காலேஜஸ்லாம் படிச்சிருப்போம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்துட்டு 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. 3 வந்து டிரான்ஸ்லேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், இன்னொரு 3 வந்து ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா அந்த 3 ஆக்சிஸ் XYZ 3 ஆக்சிஸில் மூவ் பண்ணக்கூடிய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதே இது வந்து அந்த 3 ஆக்சிஸ்லேயும் 3 ரொட்டேஷனல் வர்றது வந்துட்டு அடுத்த 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். மொத்தம் வந்து 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக்னு பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் கிரியோவில் 2 டைப் ஆஃப் அசம்பிளி சொல்கிறாங்க. ஒன்று வந்து டாப் டவுன் அசம்பிளி, இன்னொன்று வந்து பாட்டம் டவுன் அசம்பிளி. இந்த டாப் டவுன் அசம்பிளி அப்படிங்கிறது அசம்பிளி ஃபைலுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளேயே வந்து நம்ம பார்ட் கிரியேட் பண்ணுறது, அதை வந்து இவங்க டாப் டவுன் அசம்பிளி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டாப் டவுன் அசம்பிளியில் வந்து நம்ம அசம்பிளிக்குள்ளேயே வந்துட்டு நம்ம தனித்தனியாக பார்ட் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணும்போது எல்லாத்தையும் செப்பரேட்டாக சேவ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்துட்டு டாப் டவுன் அசம்பிளி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பாட்டம் டவுன் அசம்பிளி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம செப்பரேட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அந்த பார்ட்டை ஒவ்வொன்றா ரிசீவ் பண்ணி அசம்பிளி மாடியூலில் வந்து அசம்பிள் பண்ணுறதா வந்துட்டு பாட்டம் ஆஃப் அசம்பிளி அப்படிங்கிறாங்க. இது நம்ம இன்னும் வந்து ஃபர்தராக ஒவ்வொரு இதுவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ மொத்தத்தில் கிரியோவை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் அசம்பிளி இருக்குது. மேபி நீங்கள் இது இன்டர்வியூக்கெலாம் போகும்போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டாப் டவுன் அசம்பிளிலாம் என்ன, பாட்டம் டவுன் அசம்பிளிலாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டினாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நான் கிரியோ பேராமெட்ரிக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம அசம்பிளி மாடியூல் எங்கே இருக்குது, எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இந்த நியூ அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நம்ம இது வரைக்கும் ஸ்கெட்சு பார்த்துருப்போம், பார்ட் பார்த்துருப்போம். ஸோ பார்ட்டில் சீட் மெட்டல் அப்படிங்கிறது சால்ட் தனியாக, சீட் மெட்டல் தனியாக பார்த்துருப்போம். இப்போ நான் வந்து அசம்பிளி அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ளே வரோம். அசம்பிளியில் போனீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் அசம்பிளி இருக்குது. இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைன் அது மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி பர்பஸ். ஸோ இப்போ என்சி மாடலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஎன்சியில் வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி கேட், ஸோ இது எலக்ட்ரிக்கல் கேட் பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி மோல்டு லேஅவுட் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து காமனாக ஒரு பேசிக் கோர்ஸாக உங்களுக்கு தேவையானது வந்துட்டு இந்த டிசைன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம், காமன் நேம், யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட், இதெல்லாம் நார்மலாக நம்ம பார்ட்டுக்கு இருக்கிற மாதிரியே தான். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தது இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நம்ம வந்து அந்த யூனிட்ஸ் இங்கே நம்ம செட் பண்ணணும். ஸோ நான் சூஸ் பண்ணக்கூடிய யூனிட் வந்துட்டு MMNS பார்ட் சாலிட் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்ட்டில் சூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து அசம்பிளி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அசம்பிளியில் டிசைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ MMNS அசம்பிளி டிசைன் அப்சல்யூட் இல்லை ரிலேட்டிவ். ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அசம்பிளி மாடியூலுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். இந்த மாடியூலில் ரைட் சைடில் மாடல் ட்ரீயில் பாருங்கள். நார்மலாக நம்ம வந்துட்டு பார்ட்டில் பார்க்கும்போது ரைட், டாப், ஃப்ரண்ட் அப்படிங்கிற 3 பிளேன்ஸ் மட்டும்தான் பார்த்துருப்போம். பட் இங்கேயும் அதே மாதிரி 3 பிளேன்ஸ் தான் இருக்குது. ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா ASM அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ASM அப்படிங்கிறது அசம்பிளி. அதே மாதிரி இந்த கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த CSYS அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ASM டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிற நேமில் வந்து ஏடாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மாடலில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நிறையா டூல்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபெமிலியரான டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டம்ஸ். இந்த டேட்டம்ஸ் முன்னாடி நம்ம எல்லா டேட்டம்ஸும் பார்த்துருப்போம். ஸோ இதில் நம்ம ஃபெமிலியராக இருப்போம். அதே மாதிரி கட் அண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஐக்கான்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் ஹோல், எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வு. ஷேப்பில் போனீங்க அப்படின்னா ஸ்வீப்பு, ஹெக்ஸாகனல் ஸ்வீப்பு, பிளண்டு, ரொட்டேஷனல் பிளண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்கில் போனோம் அப்படின்னா இந்த டிராஃப்ட்டு, ரவுண்டு, சாம்பரு, காஸ்மெட்டிக் த்ரெட்டு இந்த ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸில் முன்னாடி பார்த்த மாதிரி ஃபில், பவுண்ட்ரி பிளண்டு இதெல்லாம் சர்ஃபேஸில் இருக்குது. அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் அப்படிங்கிற, அது இல்லாமல் செப்பரேட்டாக ஸ்டைல் அப்படிங்கிற ஐக்கான்ஸும் கொடுத்துருக்காங்க. மாடிஃபையர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மிரரு, இந்த சர்ஃபேஸில் நம்ம முன்னாடி பார்த்த மெர்ஜு, ட்ரிம்மு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
இதுவும் நம்ம ஃபெமிலியரானது தான். அடுத்தது மாடல் டிஸ்பிளே. இந்த மாடல் டிஸ்பிளேயில் இருக்கிற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ் வியூஸ், செக்ஷன், அப்பியரன்ஸ், இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த டிஸ்பிளே ஸ்டைல் இதுவுமே வந்து நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதான். இங்கே இருக்கக்கூடிய குயிக் அக்சஸ் டூல் பாரில் முன்னாடியே இருக்கக்கூடியதான் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது இந்த ஃபேமிலி டேபிள், ஃபில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ரெஃபரன்ஸ் வியூஸ், இதெல்லாம் நம்ம இன்னும் எதுவும் டிஸ்கஸ் பண்ணல, எதுவும் புதுசு நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி அப்படின்னு தனியாக ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. காம்பனண்ட் அப்படிங்கிற இந்த ஐக்கான்ஸ் எல்லாமே நம்ம எதுவும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இது மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அசம்பிளி மாடியூல் ஓவராக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ மற்றதெல்லாம் காமன். உங்களுக்கு இந்த இடத்துல புதுசாக ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க, 3D பாக்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு. ஸோ இது நம்ம செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணுறீங்க, ஃபியூச்சராக வேணுமா, இதில் நிறையா அசம்பிளிஸ் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து இதை ஃபைண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது செலெக்ஷன் மெத்தட். ஸோ செலெக்ஷனுக்கு டிஃபால்ட்டாக எட்ஜு, சர்ஃபேஸ், டாட்டம்ஸ், கர்வ்ஸ், இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்ததான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துக்கு இல்லை நம்ம எதாவது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரௌசர் டிஃபால்ட் நம்மளுக்கு தெரியும், இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் சேவ் பண்ணும்போது இன்னொன்று கவனிக்கணும், இதை நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்துட்டு .asm ஃபைலாக சேவ் ஆகும். இது வரைக்கும் நம்ம பார்ட் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா .brt ஃபைலாக சேவ் ஆகிருக்கும், ஸ்கெட்சு வந்து .skc ஃபைலாக சேவ் ஆகிருக்கும். பட் இங்கே வந்துட்டு இந்த அசம்பிளி ஃபைல் வந்து .asm ஃபைலாக சேவ் ஆகும். இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு நான் சொல்லணும், இது நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிங்க, எதுவும் மறந்துடாதீங்க. அசம்பிளி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பார்ட் ஃபைல் எடுத்து அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் ஃபைல் எந்த ஃபைலில் வச்சுருக்கீங்களோ, எந்த லொக்கேஷனில் இருக்குதோ அதே லொக்கேஷனுக்குள்ளே உங்களுடைய அசம்பிளி ஃபைலும் இருக்கணும். நீங்கள் ஒரு டைம் அசம்பிள் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அசம்பிள் ஃபைல் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு ஃபோல்டரில் வச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இந்த பார்ட் ஃபைலும் அசம்பிள் ஃபைல் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்னும் அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு நான் கிளியரான தகவல்கள் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.